ஹாய் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க, வேலைக்கு போகிற லேடீஸ், உமன்ஸ் இவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேக் தாங்க. அதுவும் ஜிப்பு வச்சு எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் ஜிப்பு வச்சு எப்படி தைக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது உங்களுக்கான பதிவு தான். இந்த பதிவில் ரொம்ப பேசிக்காக நீட்டாக எப்படி ஜிப்பு வச்சு தைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீட்டாக க்ளீனாக நச்சுன்னு ஒரு ஸ்டிச்சிங் டிப்ஸ் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. தைக்கிறது மட்டும் இல்லாமல் தைக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ்லாம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஜிப்பு தைக்கிறது ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா ஒன் சைடு ஃபுட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃப். கிளாத்தை பொறுத்தளவு 14 இன்ச் நீளமும் 9 இன்ச் அகலமும் எடுத்துருக்கோம். ஜிப்பை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பிரித்து எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுங்க. ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீஸோட 2 கார்னர்லையும், அதாவது 2 எட்ஜஸ்லேயும் இந்த ஜிப்பை உள்பக்கமாக வச்சு தைங்க. ஓகேங்களா? நான் எப்படி தைக்கணும் அதே போல் 2 சைடும் நீட்டாக தைங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபூட்டர் எப்பவுமே ஜாயின் பண்ணும்போது ஊசியை கீழே இறக்கி வச்சு தான் டைட் பண்ணணும். அப்போ தான் ப்ரெஷர் உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஒன்று இதை மட்டும் நீங்கள் மறந்துடாங்க. இப்போது 2 சைட்லேயும் நம்ம ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இதுக்கு உள்ள லைனிங் கிளாத் மாரி ஒரு கிளாத் கொடுக்குறோம். அது என்ன பண்ணுறோன்னா அழகாக செட் பண்ணி வச்சுட்டு திருப்பி வச்சு தைக்கிறோம். ஏன்னா இங்கே தான் தையல் தெரியும். ஓகேங்களா? நீங்கள் அது மேலேயே தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் ஜிப்பை தைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு அப்படியே திருப்பி நம்ம அந்த தையல் போட்ட தையல் மேலேயே முடிஞ்ச வரைக்கும் தையல் மேலே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். ஓகேங்களா? அப்புறம் எல்லா சைடையும் பிசுரை கட் பண்ணிடுங்க. சில பேர் நான் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். ரொம்ப பேசிக் மெத்தட் தான். தானாக நூல் கட் ஆகிற மிஷின் கூட என்கிட்ட கிடையாது. ஓகேங்களா? பவர் மிஷின் முத கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா, அந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போது அழகாக க்ளீனாக எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 சைடு மேலேயும் அழகாக ஒரு மேல் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ஜிப்பு வச்சு பார்த்தீங்களா, அது மேலே அழகாக இந்த ஃபூட்டர் எடைக்கு ஃபூட்டர் கேப் கொடுத்து நீங்கள் அழகாக தைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்சிருச்சு. இப்போது உங்களுக்கு தேவையான இன்னும் ஒரு அழகாக ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று காத்துட்ருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்போட ஹெட் எப்படி அழகாக மாட்டலாங்கிறத பாருங்கள். நல்லா ஸ்டெடியாக ஒரு இடத்துல நம்ம ட்ரிம்மரை ஃபிட் பண்ணிட்டோம். அந்த ஹெட்டை கீழ் பக்கமாக தொங்குற மாதிரி வச்சுட்டு 2 ஜிப்போட 2 சைடும் அப்படியே லேசாக உள்ளே விட்டு இழுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடுங்க. ரொம்ப சுலபம். இது பெரிய கம்பு சுற்றுற வேலைலாம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதில்ல நீங்கள் இனிமேல் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதை அப்படியே ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்து எட்டக்க வச்சிடலாம். இதுக்கு பிறகு நம்ம அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த கைப்பிடி, நான் எவ்வளோ கைப்பிடி தைச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட் இது தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஃபினிஷிங் நீட்டாக வருங்கிறத விட ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுத்து தைக்கணும். ஆனால் இந்த மெத்தடில் நமக்கு அவ்வளோ ரிஸ்க் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்கள். அழகாக 1 இன்ச் பீஸ் ஒன்று வச்சு 2 இன்ச் பீஸ் ஒன்று வச்சு அது மேலே எவ்வளோ அழகாக ஃபிட் பண்ணி தைக்கிற பார்த்தீங்களா, ரொம்ப சுலபம். இந்த பேட்டர்ன் எனக்கு பிடிச்சதும் இது தான். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிறது இது தான். ஓகேங்களா? எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த புடி நம்ம 2 ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒன்று லென்த்தாகவும் ஒன்று சின்னதாகும். இந்த புடி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஜிப்புக்கு நேராக கீழே அழகாக மார்க் பண்ணிங்க. ஏன்னா அதுதான் சென்டர். அப்படி வச்சுட்டு நம்ம அழகாக சின்னதாக ஒன்று ரெடி பண்ணி அந்த சென்டரில் தைச்சிங்க. அதே போல் ஒன்று நீட்டாக ரெடி பண்ணி இதோட ஆப்போசிட் சைடில் வச்சு தைச்சிங்க. ஓகேங்களா? இது ஏன் சின்னது பெருசுங்கிறது உங்களுக்கு நான் தைச்சி முடிச்சுட்டு திருப்பும் போது அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போது அழகாக அதை செட் பண்ணிங்க. ஜிப்புக்கு நேராக வச்சு நீங்கள் தைக்கணும். ஏன்னா நம்ம அது சென்டரில் இந்த கைப்பிடியை வச்சுருக்கோம். அது ஜிப்புக்கு நேராக வந்தால் தான் கவராகி அழகாக இருக்கும். ஓகேங்களா? இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக திரும்ப ஒரு 2 தையல் 3 தையல் போட்டுங்க. இதில் உங்களுக்கு சேஃப்டி வேணும், ஃபினிஷிங் நீட்டாக வேணும், அழகாக வேணும்னா இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு அழகாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி சூப்பராக ஒரு கிளாத் வச்சு நீங்கள் கொடுத்து தைச்சிக்கலாம். அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா உங்களை போட்டு நான் குழப்ப விரும்பலை. ஒரு நீட்டாக ஒரு குயிக்காக சிம்பிளாக எப்படி ஒரு பேக் தைக்கலாம் அப்படிங்கிறது அந்த பதிவு. ஓகேங்களா? இப்போது நமக்கு கிட்டத்தட்ட பேக் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச் எப்பயுமே சொல்லுவோம் பாருங்கள். அந்த ஃபைனல் டச் உங்களுக்கு அழகாக இருக்கணும். அதுதான் கடைசியாக டச். அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போது 2 பக்கமும் ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே அழகாக மடித்து தைக்கிறோம். ஒன்று ஒரு சைடை பார்த்த மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சுடாதீங்க. 2மே ஒரே டைரெக்ஷனில் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தைச்சிட்டு தையல் 1 2 3 நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சின்ன பசங்க தைக்கிறோம். அதுக்கு பிறகு ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு திருப்பி பாருங்கள்.
நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரான பேக். இந்த பேக் வந்து ஸ்கூல் பசங்க, நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி பசங்களோட திங்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கூல் பசங்க பென்சில், பென், ரப்பர் அவங்களுக்கு தேவையான பொருள் வச்சுக்கலாம். அதேமாரி வேலைக்கு போகிற உமன்ஸ்லாம் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு மணி பர்ஸ் மாதிரி அவங்க தேவையான சின்ன சின்ன மேக்கப் பொருள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஃபைனலாக இந்த கார்னரில் இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுவிடுங்க. செம்ம லுக்காக இருக்கும். நான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் இந்த பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் தொடர்ந்து டைலரிங் சம்மந்தமான பதிவுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் எம்டி ஸ்குவாட் மிதன் டெய்லர் நாட் நாட் ஒன் அப்படிங்கிற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் என்ன அடுத்தடுத்த பதிவுகள் போடுறதுக்கு ஊக்குவிக்கும். இந்த பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதே போல் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.